அண்மை செய்தி. யுஜிசி விவகாரத்தில் முதலமைச்சரின் தனி தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் என்று பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி தற்போது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். யுஜிசி விவகாரத்துல பல்கலைக்கழக மானிய குழு பல்வேறு வரி நெறிமுறைகளை அண்மையில வெளியிட்டிருந்தது. தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகள் அனைத்துமே அந்த வரி நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு வெளியிட்டிருந்தது. இந்த அடிப்படையில அரசினர் தீர்மானமாக இன்று சட்டப்பேரவையில அந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை இதன் அடிப்படையில தெரிவித்திருந்தார். இந்த தீர்மானம் முழுமையாக மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகவும் அதே போல மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வதற்கான ஒரு சுயநல எண்ணம் பொருந்திய தீர்மானமாக இருப்பதாகவும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அந்த தீர்மானத்தை குறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக ஒரு உறுப்பினர்களாக தேச சபாநாயகர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில ஒவ்வொரு கட்சியாக அவர்களது கருத்துக்களை தெரிவித்தக்கூடிய நிலையில புரட்சி பாரதம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளும் அரசினர் தீர்மானம் கொண்டு வந்ததை ஆதரித்தும் அதே போல வரை நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்பதை தங்களது கருத்தாகவும் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே கருத்தை முன்மொழிந்திருக்கிறது. முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழக அனைத்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும், 4வது உறுப்பினர் தேவையற்றது என்ற வழக்கை அரசு துரிதப்படுத்த வேண்டும், முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பொருளாதாரத்தை மேம்படுத்தும், நிதிநிலையை சீரமைக்கும் தீர்மானம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அண்மை செய்தி. முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை வரவேற்கிறேன் என்று அதிமுக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை வரவேற்கிறேன் என்று அதிமுக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். யுஜிசி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு வரவேற்கிறேன் என்று அதிமுக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். பாமக ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதிமுக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இந்த விவகாரத்திற்கு, இந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். பல்கலைக்கழக மானியம் கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 பேர் கொண்ட வழிகாட்டு குழுவுல 4வது பிரதிநிதியை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வரைமுறையும் இன்னும் பிற வரைமுறைகளையும் திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதலமைச்சர் தனி தீர்மானத்தின் மீது அரசியல் கட்சிகளின் பார்வைகளை கட்சியுடைய தலைவர்கள் அவர்களது கருத்துக்களை அறிவித்து வருகின்றனர். பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து அனைத்து கட்சிகள், அதாவது திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி உட்பட பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இதற்கு வரவேற்று இருக்கிறது. அதாவது இந்த தீர்ப்பை இந்த அரசு குறித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மாநில அரசின் மீதான மத்திய அரசின் யுத்தமாகவும், விதியை கடைபிடிக்காவிட்டால் மாணவர் கல்வி சான்றிதழ் செல்லாது, நிதி தரமாட்டோம் என்று கூறுவதும், நீட், ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து முதல்வர் மற்ற மாநில முதல்வருக்கு கடிதம் எழுதியது போல இந்திய அளவில் இந்த பிரச்சனை குறித்தும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் எனவும், மாநில உரிமை பறிப்பதை கண்டிப்பதாகவும் மத்திய அரசின் வரைவு நெறிமுறையை முறையாக என்றும் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசினர் தீர்மானத்தை, முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசினர் தீர்மானத்தை அதிமுக வரவேற்பதாகவும் ஆதரிப்பதாகவும் பேசியிருக்கிறார். இதையொட்டி கிட்டத்தட்ட இந்த அரசினர் தீர்மானத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து அனைத்து கட்சிகளுமே ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மீதான முடிவு என்பது சபாநாயகரும் என மணிகண்டன், தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கின்றன? தொடர்பான விவரங்கள். நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டு வரக்கூடிய அரசு தனி தீர்மானத்தை எதிர்கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட பிரதான எதிர்கட்சிகள் வரவேற்றிருந்தது. பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது இந்த வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர்.
அந்த அடிப்படையில இந்த தீர்மானம் என்பது மத்திய அரசுக்கு தற்போது ஆட்சிக்கப்படும். அதாவது இந்த குறிப்பிட்ட விஷயம் யுஜிசி வழிநெறிமுறையில மாநில அரசுகள் அவர்களுடைய கருத்துக்களை பிப்ரவரி 5ஆம் தேதி தெரிவிக்கலாம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பிப்ரவரி 6ஆம் தேதிக்குள்ள இன்றைய தினம் நிறைவேற்றப்படக்கூடிய இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதை பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். அவர்கள் சொல்ற கருத்தை இதற்கு கருத்தை தெரிவிப்பதற்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடவடிக்கை காலக்கெடு சூழ்நிலையில ஜனவரி 10ஆம் தேதி வாக்கிலே இது போன்ற நடவடிக்கைகளை தீர்மானத்தை இயற்ற வேண்டிய சூழ்நிலை கருத்து. ஒருவேளை மத்திய அரசு அது குறித்து செய்தி சேர்த்தால் அல்லது ஒரு கோரிக்கையை பதிலளிக்காமல் இருந்தால் இது போன்ற நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் தேவையில்லை என்றால அந்த தனி தீர்மானத்தை எதிர்த்து தாங்கள் வெளிநடப்பு இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த யுஜி வரைமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்திருக்கிறது. மணிகண்டன், மத்திய அரசு வெளியிட்டுள்ள யுஜிசி திருத்தங்களில் என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அந்த வரைவு தொடர்பான முழு விவரங்கள்? நிச்சயமாக யுஜிசி என்பது பல்கலைக்கழக மானிய குழுக்கள் அடிப்படையிலான விவரமாக மாநில அதாவது பல்கலைக்கழகங்களுடைய மானிய என்பது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்பது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தேவையான நடவடிக்கைகளை முக்கிய பங்காற்றுகிறது. அடிப்படையில ஒவ்வொரு திருத்தலும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில அண்மையில வெளியிடப்பட்ட அந்த வழிமுறைகள்ல துணைவேந்தர்கள் நியமிப்பதற்கான ஆண்டாண்டு காலமாக தொடரப்பட்டு வரக்கூடிய இந்த நடுவர் குழு மாற்றி அங்காக ஒரு பிரதிநிதி இந்த நெறிமுறையை பொறுத்தவரையில அரசியல் தனி தீர்மானத்திற்கு இதுதான் முக்கிய காரணம். யுஜிசி விவகாரத்திற்கு பாமக ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதிமுக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் ஆதரவு தெரிவித்து வருகிறார். ஏற்கனவே பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதிமுக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு அதிமுக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆதரவை தெரிவித்திருக்கிறார். மாநில அரசின் மீதான மத்திய அரசின் யுத்தம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யுஜிசி விவகாரத்தில் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுத வேண்டும் என்றும் அக்னி கிருஷ்ணமூர்த்தி வலியுறுத்தியிருக்கிறார். விரைந்து நடத்த வேண்டும் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் குழு அமைத்து விரைந்து வழக்கை நடத்தி மாநில உரிமைகள் கட்டி காக்கப்படும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் கொண்டு வந்த திட்டம் சமச்சீர் கல்வி திட்டம். அந்த திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துகிறது. எல்லா உறுப்பினர்களும் சொன்னதை போல் மக்கள் போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் காக்க வேண்டும், நாங்கள் துணை நிற்போம் என்று முன்வரிசையில் இருக்கிற தலைவர்கள் சொன்னார்கள். தலைவர் அவர்களே, முதல்வர் அவர்களே, கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி திட்டம் தடை செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று திமுக ஆட்சியில் இல்லாத போது, கோட்டையில் இல்லாத போது, கோத்தனையில் இல்லாத போது, அதிகாரத்தில் இல்லாத போது, ஆட்சி இல்லை என்றாலும் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு கலைஞர் கொண்டு வந்த சமச்சீர் கல்விக்கு துணை நின்றது என்பது இந்த சபையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த வகையில் முதல்வர் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்தை வரவேற்று பாஜக தீர்மானத்தை எதிர்த்து அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரத பிரதமர் குறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். யுஜிசி விவகாரம் தொடர்பாக தற்பொழுது ஒவ்வொரு கட்சியினரும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு அதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி ஆதரவை தொடர்ந்து தலையீடு செய்து கொண்டிருக்கிற சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட வலுவான தமிழகத்தின் உயர்கல்வி கட்டமைப்பை பாதிக்கும் ஒன்றிய அரசின் நடவடிக்கை கடுமையாக எதிர்த்து அரசின் சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்திற்கு இங்கு மாமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள், திரு வேல்முருகன் அவர்கள்,
திரு ஈஸ்வரன் அவர்கள், திரு அப்துல் சமத் அவர்கள், டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள், திரு மாரிமுத்து, திரு சின்னதுரை அவர்கள், திரு முகமது ஷாநவாஸ் அவர்கள், திரு நயனா நகேந்திரன் அவர்கள் பட்டும் படாமல் பேசிவிட்டு வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் வந்து உள்ளே உட்கார்ந்து மறுபடியும் போய்விட்டார். என்னென்று தெரியல. அதேபோல் மதிப்புக்குரிய மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள், மாண்புமிகு அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்புமிகு திரு சிவிஎம் எம்பி ஏழுநரசன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை அழுத்தமாக ஆணித்தரமாக அரசின தீர்மானத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனி தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மறுப்போரே இல்லை. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். யுஜிசி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அதற்கு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது ஆதரவையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர். பாஜக வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் யுஜிசி தனி தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். பாமக எம்எல்ஏ ஜி கே மணி அவர்கள் யுஜிசி விவகாரம் தனி தீர்மானத்திற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி இந்த விவகாரத்தின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யுஜிசி விவகாரம் தொடர்பாக தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார். தற்போது கட்சிகள் தங்களின் ஆதரவையும் எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகின்றனர். பாமக ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியும் ஆதரவை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். யுஜிசி விவகாரம் தொடர்பாக தற்பொழுது தனி தீர்மானம் கொண்டு வந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது ஆதரவையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்போது யுஜிசி விவகாரத்தில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு எந்தெந்த கட்சிகள் இதுவரை ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர்? பாஜக தரப்பில் வெளிநடப்பு செய்யப்பட்டது. இது தொடர்ந்து என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது? முழு விவரங்கள். தொடர்பாக பல்கலைக்கழக நிலைக்குழு வெளியிட்ட விரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தனி தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது நடைபெற்றிருந்தது. குறிப்பாக பாஜகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த தீர்மானத்தை வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பல்வேறு கட்சியின் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக சார்பில் மட்டும் இந்த தீர்மானத்தை எதிர்ப்பதாக தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் நிறைய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாமல் இருப்பதால் அங்கு பல்வேறு குற்ற சம்பவங்கள் என்பது நடைபெறுவதாகவும் உடனடியாக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் என்பது செய்ய வேண்டும், அதுவும் மாநில அரசே செய்திட வேண்டும் எனவும் ஆளுநருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது என்றும் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில உரிமைகளை இருப்பதாகவும் மத்திய யுஜிசி அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதற்கு வரவேற்கிறார்கள். அதே போல அதிமுக சார்பில் பேசிய அக்னி கிருஷ்ணமூர்த்தியும் மாநில அரசின் மீதான இந்த யுத்தம் மத்திய அரசுக்கு யுத்தம் என்பது நடைபெற்று வருவதாகவும் விதியை கடைபிடிக்காவிட்டால் இல்லாது நிதி தரமாட்டோம், நீட், ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் என்பது தொடர்பாக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்ததை கூட இந்தியாவில் இந்த பிரச்சனை குறித்தும் போராட்டத்தை முன்னிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். மாநில உரிமைகளை பறிப்பதை கண்டிக்கத்தக்கது என்றும் மத்திய அரசின் வரைவு நெறிமுறைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக சார்பில் பேசிய அக்னி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருந்தார். குறிப்பாக விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த தீர்மானத்திற்கு வரவேற்பை தெரிவித்திருக்கிறது. இந்த ஒருமனதாக தற்பொழுது இந்த
இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் பேசிய போது மட்டும்தான் இந்த தீர்மானத்தை எதிர்ப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது ஆளுநருக்கான அதிக அதிகாரம் வேண்டும் என்று தெரிவித்ததாக நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவை முன்னவர் துரைமுருகனும் கருத்து தெரிவித்திருந்தார். பாஜகவை ஆளுநரை எதிர்ப்பதுதான் எங்களுடைய கொள்கை என்றும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஒருமனதாக தற்பொழுது இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.